கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை மகிமை செலுத்துகிறோம். அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஆண்டவரே, இந்த மகிமையான இந்த ஆராதனையில் கூடப்பா, இந்த மாதத்தின் முதல் வாரத்திலும் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறதற்காக, இரக்கம் பாராட்டியிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, உம்மை மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, உமக்கு கோடா கோடி மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்திற்குள்ளாக அழைத்து வந்திருக்கிற எங்களை ஆண்டவரே, உம்முடைய நன்மையினால் நீர் எங்களை திருப்தியாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We give all the glory to Jesus. Hallelujah. நன்றி அப்பா, உமக்கு கோடா கோடி மகிமை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We give all the glory to Jesus. Hallelujah. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மகிமைப்பா, உம்முடைய மகிமை ஆண்டவரே, மகிமை ஆண்டவரே, மகிமைப்பா. ஓ ரபதனமா ஷகரிபதனமா, உம்முடைய மகிமை ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் பிரச்சனைகளை ஆளுகை செய்வதா ஆண்டவரே. மோசே உம்முடைய ஆசாரிப்பு கூடாரத்திற்குள்ளாக கடந்து செல்லும் போது மேக ஸ்தம்பங்கள் கூடாரத்தை ஆண்டவரை நிரப்பினது போல உம்முடைய மகிமை இந்த உம்முடைய ஆலயத்தை நிரப்புவதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. glory Lord. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி தகப்பனே செய்யா, உமக்கு கூடா கொடி மகிமை. ஹல்லேலூயா. மகா இரக்கங்களும் அன்பு நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இது ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த பரிசுத்த பண்ணப்பட்ட உயிர்த்தெழுந்த ஓய்வு நாளின் ஆராதனை கூட ஆண்டவரே, நீர் எங்களை அழைத்து வந்ததற்காக நன்றி அப்பா. இந்த புதிய மாதத்தில் கூட புதிய கிருபையினால் இரக்கங்களினால் எங்களின் மணிமுடி சூட்டியிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த முழு ஆராதனை கருத்தில் கொடுக்கிறோம். ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியில் கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவே
எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். ஐயா நீதியின் கரத்தினார் என்னை தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதுக்குமே அஞ்சினே. எங்கள் கர்த்தரே என் பலன், எதுக்குமே அஞ்சினே. ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் ஐயா யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஐயா யுத்தத்தில் வல்லவர், ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். அல்லேலூயா. நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தை ஐயா வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். இன்று வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஒரு ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். அல்லேலூயா. உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. ஐயா என்னை காப்பவர், அவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம்.
இன்னொரு முறை சொல்வோமா? ஜெபடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு தீமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு தீமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மாலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மாலை நீ. செங்கடலை நீர் பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ. எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தி. செங்கடலை நீர் பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ. எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தி. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டி. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் விட்டி. எங்கள் தேவன் நீ, ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மாலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மாலை நீ. எங்கள் தேவன் நீ, ஓ அப்பா, போற்றிடும் எங்கள் கண்மாலை நீ. பலவித சோதனையா உடமிடப்பட்டோம் ஐயா, நாங்க பொன்னாக மாற்றி விட்டி. இருதயத்தை தந்து வெட்டி. பலவித சோதனையா உடமிடப்பட்டோம் ஐயா, பொன்னாக மாற்றி வெட்டி. ஒரு இருதயம் தந்து வெட்டி. எங்கள் தலையை எண்ணெயினார் அபிஷேகம் செய்து வெட்டி. எங்கள் தலையை எண்ணெயினார் அபிஷேகம் செய்து வெட்டி. எங்கள் தேவன் நீ, ராஜா நீரப்பா, எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. நீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போலையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு தீமை பொழுதும் விலகலப்பா. சொல்லுவோமா? உங்க கிருபை எங்களை விட்டு தீமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, நன்றி அப்பா. நீ எங்கள் ராஜாவே, எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ. சொல்லுவோமா? ஜானி, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. வருடங்களை உமது கிருபையால் கடந்து இனி வரும் நாட்களெல்லாம் ரெண்டன் மகிமதனை காண்போ. வருடங்களை உமது கிருபையினால் கடந்து இனி வரும் நாட்களெல்லாம்
மகிமை நான் காண்போ. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ. சொல்லுவோமா? எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமம் உயர்த்திடுவோ. எங்கள் தேவன் நீ. ஆமாப்பா, எங்கள் கண்மலை நீ, எங்கள் தேவன் நீ. ராஜா நீரப்பா, எங்கள் கண்மலை நீ. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகலையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு தீமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு தீமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ. நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் ரபலஷந்தன மாரியாத்தரே. எங்கள் கண்மலை நீ. வருடங்களையும் அது கிருபையினால் கடந்தோம். இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமையை காண்போ. இன்னொரு முறை சொல்லுவோமா? வருடங்களையும் அது கிருபையினால் கடந்தோ. இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமையை காண்போ. எங்கேயாயுள்ளவர் இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ. எங்கேயாயுள்ளவர் இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ. எங்கள் தேவன் நீரப்பா, நீர் எங்கள் ராஜா நீ. அல்லேலூயா. எங்கள் தேவன் நீ. நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீரே, என் ராஜா நீரே. திரு எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீரே. எங்கள் ராஜா நீரே. திரு எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, ராஜா நீ. நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. பலவித சோதனையா புடமிடப்பட்டோம் ஐயா. பொன்னாக மாற்றிவிட்டி, ஒரு இதயம் தந்து விட்டி. எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்துவிட்டி. எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்துவிட்டி. எங்கள் தேவன் அல்லேலூயா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ. போற்றிடு எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ. கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ. நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, ராஜா. போற்றிடு எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ. நாங்கள் போற்றிடு எங்கள் கண்மலை நீ. சொல்லுமா? எங்கள் தேவன் நீ, எங்கள் தேவன் நீரே அப்பா. நீர் எங்களை அரசாளுகிற ராஜா நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ. நாங்கள் போற்றிடு எங்கள் கண்மலையுமான தேவன் நீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீசஸ். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த கால வேளை கொடு. என் தேவனை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். தேடுகிறவன் எவனும் கண்டடைகிறான்.
இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. சபையின் தலைவர் மூளைக்கு தலைவர், சபையின் தலைவர் என் இயேசுவே, மூளைக்கு தலைவர் என் இயேசுவே. ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பாதாளம் தோற்றுமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தில் வாசல் அதை மேற்கொள்ளாது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. சபையின் தலைவர் மூளைக்கு தலைவர் என் இயேசுவே, சபையின் மூளைக்கு தலைவர் என் இயேசுவே. ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, பாதாளம் தோற்றுமே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. சபைதனில் நிலை நாட்டினார், புது மனிதனாய் என்னை மாற்றினார், வாழ்க்கையை செழிப்பாக்கினார். கிருபையால் உயர்த்தினீர் என்னை, கிருபையால் உயர்த்தினீர். இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், வாசல் அதை மேற்கொள்ளாது. இந்த கல்லின் மேல் பாதாளத்தின் அதை மேற்கொள்ளாது. சபையின் தலைவர் இயேசுவே, என் இயேசுவே, சபையின் தலைவர் என் இயேசுவே, மூளைக்கு தலைவர் என் இயேசுவே. ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, பாதாளம் தோற்றுமே. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைந்த நல் வீடு இதுவே. சொல்வோமா, ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைந்த நல் வீடு இதுவே. இல்லையே கிறிஸ்துவின் சரிகிரமே, நாங்கள் கிறிஸ்துவின் சரிகிரமே, நாங்கள் கிறிஸ்துவின் சரிகிரமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. இன்னொரு முறை, கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. சபையின் தலைவர் மூளைக்கு தலைவர் என் இயேசுவே. சொல்வோமா, சபை அப்பா மூளைக்கு தலைவர் என் இயேசுவே. ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, பாதாளம் தோற்றுமே. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைந்த நல் வீடு இதுவே. மகிமை நாளேமப்பா பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைந்த நல் வீடுவே. ஆவியில் நல்ல தகப்பனே, சபை முழுவதும் எங்கள் சொந்தமே, வேற்றுமைகள் இங்கு இல்லையே. கிறிஸ்துவின் சரிகிரமே, மகிமையினாலேயோ கிறிஸ்து சரிகிரமே. இந்த எல்லைகளப்பா, இந்த கல்லின் மேல் என் சபையை பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. Glory,
glory சாந்தனமா. பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. சபையின் தலைவர், ஓ எங்கள் மகிமையின் ஆலயத்தில் தலைவர் நீரே. ஓ glory தலைவர் இயேசுவே, எங்கள் சபையின் தலைவர் நீரேப்பா இயேசுவே. ஹல்லேலூயா. வல்லமைகள் மூறிய செய்தி, எசபேலின் தந்திரங்கள் ஆடிய செய்தி. ஏமன் ரோனின் வல்லமைகள் மூறிய செய்தி, எசபேலின் தந்திரங்கள் ஆடிய செய்தி. எழுப்புதல் தருமாக்கினி எங்கள் ஜபத்திலே பற்றி எரியுமே. தடைகளை அது தகர்த்துமே. சபைதான் வெல்லுமே என்று, சபைதான் வெல்லுமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. சொல்லுவோமா? சபையின் தலைவர் ஆமாப்பா, மூளைக்கு தலைகள் பரிசுத்த ஆவியானவர் நீரே. என் இயேசுவே மூளை தலைகள் என் இயேசுவே. ஹல்லேலூயா. சபை நான் ஜெயிக்குவே. ஹல்லேலூயா. பாதாளம் தோற்குமே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஓ ஷபரி பதனா, பாதாளம் ஒரு நாளும் பாதாளம் தோற்குமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாதாளம் தோற்குமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. சபையின் தலைவர் Yes my Lord Jesus, glory Lord. இயேசுவே. ஹல்லேலூயா. சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா. பாதாளம் தோற்குமே. சொல்லுமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா. பாதாளம் தோற்குமே. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நகரபலமதனரதனதனமா, லிபரகதனமோ ஷந்தரரதரதா, லிபியந்தரவதனமா, லிகரிபதனா, ஓரிபதனோரியாந்தரவா. ஓ ஹல்லேலூயா. நம்ம அப்படி எழுந்து நின்று சில நிமிஷம், ஆண்டவரே என் வாழ்க்கைக்கு தலைவர் நீர். ஆண்டவரே என் குடும்பத்துக்கு தலை நானாக இருந்தாலும், ஆனால் என்னுடைய முழு குடும்பத்துக்கு தலைவர் நீ தான்ப்பா. இந்த காலவெளியில் கூட ஆண்டவர் இடத்துல சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த உலகத்துக்கு நான் வேணாலும் என் குடும்பத்துக்கு தலையாக இருக்கலாம், ஆனால் என் குடும்பத்துக்கு நீர் தான் ஆண்டவரே தலைவர். ஆண்டவரே நான் ஆண்டவரே இந்த சபை எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபை, இதுக்கு தலையானவர் நீர் ஆண்டவரே. அப்பா இந்த சபையில் தலையாக இருக்கிற உண்மை ஆண்டவரே வணங்க எனக்கு கிருபை செய்திருக்கிறீரே, நன்றி என்று சில நிமிஷம் மிக அழகான வரிகள். ஜபத்தினால் கட்டப்பட்ட சபை இது, ஜபத்தினால் உருவாக்கப்பட்ட ஊழியம் இது. 49 ஆண்டுகள் ஜபத்தினால் கட்டப்பட்ட ஊழியம் இது, ஜபத்தினால் கட்டப்பட்ட ஸ்தலம் இது. எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ
காரியங்கள் வரும்போது பாதாளம் ஒரு நாளும் இந்த எல்லைகளை மேற்கொள்ள முடியவில்லை. அப்படிப்பட்ட எல்லைகளை தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்தின் ஆண்டவர் என் தலையாக இருக்கிறவர் நீரப்பா, என் வாழ்க்கைக்கு மூளைக்கல் நீர் என்று இந்த காலவேளையில் தேவனை சில நிமிஷம் ஆராதனை என்பது பாடுவது மாற்றமல்ல. பாடும்போது தேவனை அவரை போற்றி அவரை நன்றி செலுத்தி அவரை துதிக்கும் போது தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிரப்ப முடியும். தேவன் நம்மளை நிரப்பணும்னா எந்த அளவுக்கு அவரை மகிமை செலுத்த முடியுமோ அந்த அளவுக்கு மகிமையை செலுத்த கற்றுக்கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையில் ரதம் தேவையில்லைங்க, தேவனுடைய மகிமை நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ரதத்தை நோக்கி நம்ம ஓட தேவையில்லை, தேவனுடைய மகிமை நமக்குள்ளே இருந்தால் ரதத்துக்கு முன்பதாக தேவன் நம்மளை கொண்டு போய் நிற்க வைப்பார். ஓ ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே ஆண்டவரே இந்த காலவெளியில் கூடப்பா பாவியாக என் பேரில் நீ இரக்கமாக இருக்கிறீரே, நன்றி அப்பா. நீர் எங்களை நேசிக்க அப்பா நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல, ஆனால் ஆண்டவரே எங்களை நேசிக்கக்கூடிய கிருபையை எங்கள் வாழ்க்கையில் உண்மை நாங்கள் நோக்கி பார்க்க கிருபை செய்திருக்கிறீரே, நன்றி அப்பான்னு சொல்லுங்கள். Amen. Hallelujah. 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 Jesus. உள்ளத்தின் ஆழத்தில் இந்த நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே என்னை நிரப்புங்கன்னு சொல்லுங்க. Amen. Amen. Jesus. 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 நல்ல சத்தமாக துதிங்க. இந்த கால வேளையில் பரிசுத்த ஆவியானவர் இந்த எல்லைகளை நிரம்பிக்கொண்டே இருக்கிறார். எல்லைகளை நிரம்பிக்கொண்டே இருக்கிறார். இருதயத்தில் உள்ள எல்லா ஆபரணங்களை கழித்து தூக்கி போடுங்க. ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை வாழ்க்கையில் செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி. நல்ல வாய்களை திறந்து சில நிமிஷம் நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே என்னை நிரப்புங்கன்னு சொல்லுங்கள். எந்த விதத்தில் உலக காரியத்தில் நான் மாட்டிக்கொள்ளாதபடி நான் சிக்கிக்கொள்ளாதபடி எல்லாவற்றையும் நாங்கள் முன்னிறுத்த எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லுங்க. மோசே எல்லா விதத்திலும் தேவனை முன்னிறுத்தினா தேவனுடைய சமூகம் அவன் அழைத்து கொண்டு போனது. ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் தேவனுடைய கூடாரத்திற்குள்ளாக போகும்போது மேக ஸ்தம்பங்கள் தேவனுடைய பிரசன்னம் அந்த எல்லைகளை நிரப்புனது. இந்த கால வேளையில் தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரத்திற்குள்ள வந்திருக்கிற உங்கள் மேல் தேவனுடைய பிரசன்னம் அளவில்லாமல் நின்று கொண்டு இருக்கிறது. நல்ல வாயில திறந்து ஆண்டவரே என்னை நிரப்புங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை நிரப்புங்கன்னு சொல்லுங்க. என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கன்னு சொல்லுங்க. இந்த கால வேளையில் பரிசுத்த ஆவியானோட வல்லமை இந்த எல்லைகள் அளவில்லாமல் இறங்கி கொண்டே இருக்கிறது. எல்லா பொல்லாத கிரியைகள் எல்லா பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கிறேன். ஜனங்கள் மேலும் அபிஷேகம் ஊற்றப்படட்டும் ஆண்டவர். எல்லா ஆண்டவரே பொல்லாத கிரியைகள் ஜனங்களை அசுசி பண்ண பார்க்கிற எல்லா பொல்லாத வல்லமைகளை நான் சுட்டரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால எல்லா எசபேலின் ஆவிகளை நாங்கள் கட்டுகிறோம் இந்த காலவேளையில். ஓ ரியாந்தர பாலா சந்தன மந்தரபி அந்தரபி எல்லா பார்வோனின் ஆவிகளை கட்டுகிறோம். பார்வோனின் விக்கிரக காரியங்கள் ஜனங்களை வஞ்சிக்காதபடிக்கு நம்முடைய பரிசுத்த ஆவியானோட ஊற்று ஒவ்வொரு மேலே இந்த கால வேளையில் இறங்குவதாகப்பா, இறங்குவதாக. இறங்கட்டும், இறங்கட்டும். ஒவ்வொரு மேலும் வல்லமை ராக்கா லாகா ராகா தானா மாதா நாகா ஊரா பாலா ரீபா காபாலா பாரா பாலா பாகா தானா மானாதா ரியாந்தரா பாலா சத்தனமோ ரியாந்தலராபா. ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர். ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் நீர் மாற்றம் இந்த காலவில் அசைவாடுவீராக. எல்லா பொல்லாத ஆவிகளை நான் கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். இப்படி வல்லமை இந்த எல்லைகளை நிரப்புவதற்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர். நல்ல கரங்களை தட்டி தேவன் நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். புதிய மாதத்தில் தேவனாகிய கர்த்தர் அவர் சொன்னதை செய்யும் அளவு உன்னை ஒரு நாள் கைவிடுவதில்லை. Fill your people. அக்கினி ஒவ்வொரு மேல இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி. ஹalleluya. glory 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 Lord. hallelujah. ஷகரகதனமா உரபல ரிபகதனமா சங்கனதரபரபா. ஒவ்வொருவரும் நிரப்புவதற்காக இந்த காலவேளை நன்றி செலுத்துகிற எல்லா சரீரங்கள பலவீனங்கள் சுகவீனங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவர். இந்த காலவேளையில் எல்லா ஆண்டவரே விரக்தியான காரியங்கள் இருதயத்தை விட்டு எடுத்து போடுவீராக. ரபலா சந்தனதனமா கொடா கொடி மகிமை, கொடா கொடி மகிமப்பா. ஹalleluya. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரம் அல்லவே. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் ஏமாத்திரம் எங்களை நினைவு கூற உள்ளம் நன்றியால் நீரை தீர நீர் எங்களை நேசிக்க நாங்கள் ஏமாத்திரம் நினைவு கூற நாங்கள் பாத்திர அல்லவே. Thank you, Appa. Let your people worship you, Lord. Hallelujah. நல்லா ஆராதிங்கப்பா. கால வெள்ள தேவனுடைய சமூகம். Hallelujah. ரகதல நிபதன ரதனமா நவ பாஷைகளை நீ ஒவ்வொருக்குள்ளாக ஓட்டுங்கப்பா. ஹல்லேலூயா. 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 ரதனமா நன்றியப்பா, நன்றியப்பா. மகா இரக்கங்கள் அன்பு நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த புதிய மாதத்தை தொடங்கியிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருக்குள்ளாக உங்களுடைய பிரசன்னம் இந்த கால வேளையில் ஒவ்வொருக்குள்ளாக இறங்கியிருப்பதற்காக நன்றியப்பா. உங்களுடைய மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே இந்த எல்லைகளை அளவில்லாமல் நிரப்புவதற்காக நன்றி ஆண்டவரே. அன்று மோசே ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளாக கடந்து செல்லும் போது ஜனங்கள் எல்லாம் நின்று அவன் கூடாரத்தின் வாசலில் நுழையும் வரை அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கும்போது மேக ஸ்தம்பங்கள் ஆண்டவரே வந்து மூடினது போல உங்களுடைய ஜனங்கள் ஆண்டவரே எழுந்து உமக்காக நின்று ஆராதிக்கிறதை ஆண்டவரே நீர் காண்கிறீர். உங்களுடைய சமூகம் இந்த எல்லைகள் முழுவதும் நிரம்பியிருப்பதற்காக நன்றி. உங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய கொடுக்கப்பட்ட ஆண்டவரே கூடாரத்தின் வீட்டுக்கு கடந்து செல்லும் போது இந்த மேக ஸ்தம்பங்கள் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளோடு கூட கடந்து செல்வதாக அதற்கு ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல வல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.
கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போ ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, அல்லேலூயா அல்லேலூயா ஆவியில் பாடி மகிழ்வோம், ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம், ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கிருபாசன தண்டை நெருங்குவோம், திருரட்சம் கரத்தில் ஏந்தி நிற்போம், கிருபாசன தண்டை நெருங்குவோம், திருரட்சம் கரத்தில் ஏந்தி நிற்போம். அல்லேலூயா அல்லேலூயா கண்ணின் சகாயம் இரக்கமே, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய அன்பின் திரு பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிற இந்த வேளையிலே தானே உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க செய்யும். உம்முடைய முகத்தின் வெளிச்சத்திலே எங்களை இந்த மாதம் பூராக சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய பொற்பாதங்கள் முகக்குப்புற விழுந்து நாங்கள் ஒருமித்து ஒரு மனதோடு ஒரே சரீரத்தில் இணைந்து ஒரே தேவனும் ஒரே ஆவியானவரும் ஒரே குமாரனும் ஒரே பரிசுத்த ஆவியானவரும் அனுக்கிரகத்தினாலே உம்முடைய கிருபாசனத்தில் வந்திருக்கிறோம். எங்களை உம்முடைய கரத்தை உயர்த்தி ஆசீர்வதியும். மாதம் பூராக சம்பூர்ண ஆசீர்வாதத்தை அனுபவிக்க ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்யும். உம்முடைய பலத்த கரத்தினாலும் ஓங்கிய முயற்சினால் எங்கள் குடும்பங்களையும் எங்களின் பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்தி பாதுகாத்து காத்து கொள்ள வேண்டும் என்று உம்முடைய பாதத்தில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். மத்தேயு 4:17 இயேசு சொன்னார். வாசிப்போமா? பரபர நீங்கள் வாசி. மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். முதல் பிரசங்கம் அருள்நாதர் பிரசங்கம் பண்ண ஒரு பிரசங்கம் என்னன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. சீஷர்கள் கேட்டார், எப்பொழுது வரும் பரலோக ராஜ்யம்? உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது என்று சொன்னார். அல்லேலூயா. என்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றே அவருடைய ராஜ்யம் நமக்குள்ளே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் நமக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார்.
நாம் அவருடைய பிள்ளைகள் என்று பெயர் பெற்றோம். அந்த பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கும் வெகுமதி என்ன? சுதந்திர வழிகள். எல்லாவற்றையும் அவரிடத்து பெற்றுக்கொண்டு அவர் பெற்றிருக்கிறதெல்லாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியான பாக்கியம். அது மட்டுமல்ல, சுயாதீனத்தை கொடுக்கிறார். யூ கேன் கமாண்ட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவருடைய நாமத்தினாலே கட்டளையிடுவதை அவர் செய்ய விரைந்து வருவார். இதை அனுபவப்பட்டவர்களுக்கு தான் சொன்னால் புரியும், இல்லைன்னா புரியாது. என் அன்பு சகோதர சகோதரிகளை, இப்படிப்பட்ட சுயாதீனர்களாய் நம்மை வைத்திருப்பதினாலே நாம் இந்த பூலோகத்தாருக்கு, இந்த உலகத்துக்கு நம்ம சொந்தக்காரர் அல்ல, பரலோக சொந்தக்காரர் என்று. பரலோகத்தின் தேவன் நமக்கு சொந்தக்காரர் என்பதை இந்த ஒரே ஒரு வார்த்தை விளக்குகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரோமர் 13:11-14 வருஷங்களை வாசித்து பாருங்க. அங்கே சொல்லுகிறாரு பாருங்க, கர்த்தர் சொல்கிற காரியத்தை, நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் எப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமயமாய் இருந்ததை பார்க்கிறோம். இப்பொழுது அது அதிக சமயம். We are near to the Lord Jesus Christ. Praise the Lord. We are near to the Father of God. Hallelujah. Praise the Lord. பரலோகமே நமக்கு சமீபமாக இருப்பதை நாம் உணர வேண்டும். கர்த்தர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். நீ கூப்பிடுவாய், அவர் செவி கொடுப்பார். நீ கூப்பிடும் பொழுதெல்லாம் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். இப்படிப்பட்ட அனுபவத்தில் நம்மை பிள்ளைகளாகவும் சுதந்திரவாளிகளாகவும் சுயாதீனர்களாகவும் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நாம் எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சில வேளையில் சிலர் ஜெபிக்க ஃபோனில் கேட்பார். இங்கேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு அமெரிக்காவில் இருக்கிறவர்களை ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நாம் கட்டளையிடுவேன், அதை கர்த்தர் போய் செய்து நல்ல ரிசல்ட்டை என்னை கொண்டு வந்து கொடுப்பார். வாட் எ கிரேட் ப்ரிவிலேஜ் காட் கிவன் டு யூ அண்ட் மீ. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய அதிகாரத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். பிரயோஜனப்படுத்தி பாருங்கள் என் அன்பு பிள்ளைகளே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. தேவனுடைய வரங்களின் கனிகளையும் பெற்று வாழ்ந்து பிறருக்கு பிரயோஜனமாக, கிறிஸ்துவுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நம்மை அவர் அழைத்தும் இருக்கிறார். நம்மை பரிசுத்தவான்கள் ஆகும்படி அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்பதற்காக தான் ஆண்டவர் சொன்ன மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். எவ்வளோ தூரம் இருக்குது, 3வது வானத்தில் தானே இருக்குது. பார்த்துக்கொள்ளலான்னு நினைக்காதீங்க. ஒரு செகண்டில் பரலோகம் இறங்கி வரும், நம்மை அள்ளி அணைத்துக் கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். எபேசியர் 5:10-16 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லுகிறார், எபேசியரை கொண்டு ஆண்டவருடைய சீஷர்களை எப்படி உற்பத்தி பண்ணி அவர்கள் சுவிசேஷத்தை எப்படி பிரசங்கிக்கிறார்கள் என்பதை இங்கே விளக்குகிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்து அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க செய்வார் சொல்லியிருக்கிறார். ஆனபடியினால் நீங்கள் ஞானமற்றவளைப் போல் ஞானத்தை பற்றி ஞானஸ்நானமிடத்து பரிசுத்தாவை பற்றி ஞானமற்றவளைப் போல் இல்லாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவளாய் இருக்கிறபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும். கர்த்தர் நமக்கு ஆயுஷை கொடுக்கிறார், பலத்தை கொடுக்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், பரம ஐஸ்வர்யத்தினால் நம்மை நிறைந்து வாழும் பாக்கியத்தை கொடுக்கிறார். இவர்களெல்லாம் விட்டு உலகத்தோடு ஒட்டி வாழ்வோமானால், உலகத்தின் சடங்காச்சாரங்கள் உலகத்தினுடைய போர்வைக்குள்ளே பிரவேசிப்போமானால் ஒரு நாளும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க பிரியப்பட மாட்டோம். அவரை பிரியப்படுத்துகிற காரியங்களை செய்தால், அவர் கற்பனைகளும் கட்டளையும் கை கொண்டு நடந்தால் அவருக்குள்ளே வாசம் செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், ஒவ்வொரு மனுஷன் பிரகாசிக்க பண்ணுகிறவர் கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா.
உன்னை பிரகாசிக்க பண்ண வேண்டுமானால் அதிகாலையில் எழுந்து அவர் முகத்தை தேட வேண்டும். அவர் முகத்தின் வெளிச்சத்திலே நீ நடக்க பிரயாசப்பட வேண்டும். அவர் உன் முகத்தை பிரகாசிக்க செய்வார். ஒரு நாளும் உன்னை தீமைக்கோ இருளுக்கோ பொல்லாதது கிரியைகளுக்கோ ஒப்பு கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கண்கள், 2 கண்கள் சின்ன வயதில் எங்கள் அம்மா கற்றுக் கொடுப்பாங்க. 2 சிறு கண்கள் யாரை பார்க்கணும்? தேவனையே பார்க்க. 2 சிறு காதுகள் அவர் சத்தம் கேட்க. ஒரு சில நாவு, ஒரே ஒரு நாவு அவரை பாடி துதிக்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு சின்ன இருதயத்தில் நாம் அவரை விட்டு அவர் வந்து நம்மை வாழும்படியான பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உன் கண்ணு வெளிச்சமாக இருந்தால் உன் சரீரம் பூராக வெளிச்சமாக இருக்கும். உன் கண் இருட்டாக இருந்தால் உன் சரீரம் பூராக இருளாக இருக்கும். நாம் தேவனை பற்றி கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி அவரை பற்றி கொண்டு இருப்பதினால் உன் முகத்தில் ஒரு பிரகாசம் தோன்றும். உன் இருதயத்தின் ஜீவ ஊற்று புறப்படும். உன் இருதயத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் புறப்பட்டு போகும். ஆண்டவரை குரல் உன் இருதயத்தில் தோனிக்கும். ஹல்லேலூயா. இத்தனை பாக்கியத்தையும் கொடுத்திருக்க உலகத்துக்கு செவி கொடுத்து வீணாய் போகாதபடி இயேசு முதல் பிரசமே பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்கிறது என்று சொல்லி என்ன சொன்னார்? மனம் திரும்புங்கள். மனம் திரும்பணும். மனம் தான் பொல்லாதது. அந்த மனம் அவருக்கு கொடுத்துட்டோமா வேறு ஒன்றுத்துக்கு நம்ம கொடுக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் வந்தார். அவர் அப்போஸ்தலர் நான் கைகளை வைத்து அனுப்பின பொழுது இன்றைக்கு அப்போஸ்தலர் ஊழியத்தை செய்கிறார். ஒரு சில தன் குடும்பத்தில் காரியங்கள் வரும் பொழுது, ஐயோ நான் வரமாட்டேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று சொல்கிறார். அதை கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. We are only for the Lord Jesus Christ, not for this world, not for anybody else. Hallelujah. நம் உறவினருக்காக, நம் நண்பர்களுக்காக நம்முடைய ரட்சிப்பை விட்டு போடக்கூடாது. இவைகளெல்லாம் கவனமாய் இருந்து பரலோகத்தை எட்டி பிடிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். ஆகினால் தான் அவரை பிரசங்கமே முதலாவது என்னது 4:17 படிங்க. மறுபடி ஒரு சின்ன வார்த்தை தான், எவ்வளோ பெரிய இதுக்கு காரியங்களை சொல்லுது பாருங்கள். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்கிறது. அப்புறம் பிரசங்கிக்க தொடங்கினார். நல்லா புரிஞ்சிங்க. யூ மஸ்ட் ப்ரீச் த காஸ்பல் லைக் ஜீசஸ். ஹல்லேலூயா. நீங்களும் பிரசங்கிக்கும் பொழுது நீங்கள் சொன்னோம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்க நீங்கள் தொடங்கணும். இதுக்கு தான் கற்றுக் கொடுத்தார். அவர் எப்படி பிரசங்கித்தார் அப்படி தான் நாமும் பிரசங்கித்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கலாத்தியர் 5:19 வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லுகிறார், கலாத்தியர் 5:19, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுங்கள், இதெல்லாம் இவைகளே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுவித்து மாறுபாடான சந்ததியிலிருந்து நம்மை பரிசுத்த சந்ததியாய் நம்மை உருவாக்கிற தேவனுக்கு விரோதமாய் உலகத்தோடு ஒத்து போவ நம்மை அழைக்கவில்லை. பரலோகத்தோடு ஒத்து போவ, பரலோகத்தின் தேவனுடைய அவருடைய கற்பனையின் கட்டளை கை கொண்டு நடக்க, அவர் உபதேசித்தபடியே நாம் அவரை பின்பற்ற, அவர் பாதசூடைய தொடர தான் இயேசு நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். பிரியமான, இந்த உலகம் சதம் அல்ல, நாம் தங்கியிருக்க வீடு சதம் அல்ல, நம்முடைய உற்றார் உறவினர் சதம் அல்ல, நாம் பெற்ற பிள்ளைகள் சதம் அல்ல, நாம் கட்டின மனைவி சதம் அல்ல, நாமே நமக்கு சதம் அல்ல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் வரும் இந்த சரீரத்தை விட்டு குடியிருக்க
தேவனிடத்தில் போக வேண்டும் என்பதை உணர வேண்டும். We are not for this world. We are for heavenly. Hallelujah. Praise the Lord. நன்றாய் சிந்தித்து பாருங்கள். உங்களை அழைத்தவர், உங்களை அழைக்க வந்தவர், உங்களுக்கு பரலோகத்தை குறித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் போதித்தவர், தேவனுடைய ராஜ்யத்தை உங்களுக்குள்ள ஸ்தாபித்து தேவன் வந்து உங்களுக்குள் உலாவி உங்கள் தேவனாயிருக்கவும் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாயிருக்கவும் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். Don't think you are an ordinary person. You are a chosen vessel. Be careful. Always listen. Always remember that. Hallelujah. எப்பொழுதும் உங்களை மட்டுப்படுத்திக் கொள்ளாது. You are all a living saints. Hallelujah. நீங்களெல்லாம் பரிசுத்தவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பரலோகம் பரிசுத்தவான்கள் என்று உங்களை பேர் சொல்லி அழைக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையால் பரிசுத்தமானதை செய்யவும் பரிசுத்தமானதை நடப்பிக்கவும் தான் நம்ம கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 6:9-10 வாசிக்க கேட்போம். இங்கே அவர் சொல்கிற காரியம், மனம் திரும்புவதற்கு ஏற்றான காரியங்களை உங்களோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். எச்சரிக்கை. வேசி மார்க்கத்தாரும் விக்கிர ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் சுதாசிகளும் கொள்ளைக்காரர்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? தேவனுடைய ராஜ்யம் சுதந்திரிக்கும்படி உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாருங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். ஹல்லேலூயா. ஒரு காலம் இடது பக்கம் வலது பக்கம் சாயாதீர்கள், பின்னிட்டு திரும்பாதீர்கள். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் எ ஃபார்வர்ட் மார்ச். கல்வாரியை நோக்கி நாம் கடந்து போகிற ஒரு புனித பாதை, பரிசுத்தமான ஒரு பாதை, இயேசு பாதச்சுவடிகளை தொடரும் ஒரு பாதை. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால், யூ ஆர் அம்பாசிடர் டு தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. யூ ஆர் அம்பாசிடர். நாம் வந்து பரலோகத்தின் தேவனுக்கு ஒரு அம்பாசிடராக இருக்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளவாய் உங்களை உயர்த்தினாலும் நீங்கள் எவ்வளவாய் தாழ்ந்து போகிறீர்கள். வேண்டாம், உலகம் வேண்டாம். உலகம் அழிய போகுது. ஒரு கட்டடம் கூட இந்த பூமியில் சம பூமியாக போகிறது. அந்த காலத்தில் வந்திருக்கிறோம் என்பது பல திஷ்டாந்தர்களால் இயேசு என்னோடு கூட என்னுடைய சொற்பனத்தில் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகையினால் நாம் நம்மை சீர்திருத்திக் கொள்வோம். யூ ஆர் எ ரெஃபரன்ஸ் டு தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். நீ ஒவ்வொருவருக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் நினைத்து பிரியமானவர்களே, மனம் திரும்புவோம், தேவனை மட்டும் பற்றி கொள்வோம். சபை என்பது இயேசுக்கு ரத்தத்தை சிந்தி வாங்கின சபை. அப்படின்னு சொன்னால் உங்கள் ஒவ்வொருவரும் ரத்தத்தை சிந்தி தான் இயேசு வாங்கியிருக்கிறார், விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். விலையேறப்பட்டவளாய் பிதாவுக்கு என்பதாக நிறுத்தி கொள்ளத்தக்கதாக உங்களை உயர்த்தி வைச்சிருக்கிறார். நீங்கள் ஏன் இன்னும் கீழே போறீங்க? அதே தான் கொலோசியர் சொல்கிறார், மேலானவளையை தேடுங்கள், பூமிக்கு அடுத்தவைகளை அல்ல, மேலானவளையை நாடுங்கள். We are not for this world. We are apart from the world. Praise the Lord. Hallelujah. பரலோகத்தில் வாசம் செய்ய வேண்டிய நாம் சில காலம் இந்த மண் பாண்டங்களில் வாசம் செய்கிறோம். இந்த மண்பாண்டங்களில் இயேசு கிறிஸ்துவாய் பொக்கிஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பொக்கிஷம் உன்னை சகலத்திலும் மேன்மையாக வைக்கும். இந்த பொக்கிஷம் உனக்குள்ள இல்லைன்னா you never enter the kingdom of God. Be careful. Hallelujah. 10வது வசனத்தை படிச்சிட்டிங்களா? 1 கொரிந்தியர் 6:10. Thank God. லூக்கா 15:10 வாசித்து பாருங்க. அங்கே சொல்லுகிறாரு பாருங்க. அதுபோல ஒரே பாவி மனுஷர் ஒரே பாவி நிமித்தம் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பதாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு பாவி
இந்த பூலோகத்தில் ஒரு பாவி மனம் திரும்ப நீங்கள் செய்துவிட்டால் பரலோகத்தையே நீங்கள் சந்தோஷப்படுத்து, பரலோகத்தின் தேவனை சந்தோஷப்படுத்துங்கள். ஒரு ஆத்மாவையாக கர்த்தருக்கு கொண்டு வந்திருக்கிறீர்களா? ஆதாயப்படுத்தி இருக்கிறீர்களா? ஆத்மா ஆதாயப்படுத்துகிறவர்கள் ஞானமுள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒருவருக்கும் இதை பற்றி தன்னை பற்றியே கவலை இல்லை, பிறரை பற்றி எங்கே கவலைப்பட போகிறோம்? இயேசு அப்படி இல்லை. நம்மை குறித்து கவலை கொண்டவராய் துயரத்தினால் ஆழ்ந்து வருத்தப்பட்டு நம்மை மீட்கும் பொருளாகி தம்மையே கொடுத்தார். ஹல்லேலூயா. இதுக்கு மேலே யார் உங்களுக்கு செய்யக்கூடும்? ஒருவேளை பூலோகத்தில் உங்களுக்கு வேண்டியதை செய்யுங்கள், பிரியமானவர்கள் இருக்கலாம், தாய் தகப்பன் இருக்கலாம். பரலோகத்துக்கு உங்களை அழைத்து செல்ல முடியுமா? நான் தான் உங்களை ஒவ்வொருவரையும் எடுத்து செல்ல முடியுமா? சொல்லதான் செய்ய முடியுமா? நான் நல்ல தேவன், அவர் தான் உங்களை அழைத்து செல்ல முடியும். அவரை பின்பற்றுவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. 1 யோவான் 1:7 வாசித்து பார். அங்கே வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புவதற்கு ஏதுவான காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்கும். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஒளியில் இருக்கிறோம் என்று சொன்னால் எப்படி இருப்போம்? முழு சபையும் ஒரே சரீரத்தில் இசைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு சரீரமாக, இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக நாம் இணைந்திருக்கிறோம். ஒரே ஆவியில் இணைந்திருக்கிறோம். ஒரே பிதா நமக்கு உண்டு, ஒரே குமாரன் உண்டு. ஹல்லேலூயா. ஒரே பரலோகம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அடுத்தது நமக்கு வேண்டாம் அந்த நரகம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 9வது வசனம் சொல்லுது பாருங்க, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இயேசுவான நம்மிடத்தில் எதிர்பார்க்க ஒன்றே ஒன்று, உண்மை. அவருக்கு உண்மையாக இருக்கிறோமா? அவருக்கு மணவாளனாகி அவரை ஏற்றுக்கொண்ட நாம் அவருக்கு கற்புள்ளவர்களாக இருக்கிறோமா? அவருக்கு உத்தமமாக இருக்கிறோமா என்று நம்மை சீர்தூக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் இங்கே சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளை, நீ என்னதான் சம்பாதித்தாலும், நீ என்னதான் ஆஸ்தி வாசி வச்சிருந்தாலும், என்னதான் உன்னை நிறையா பேர் விரும்பினாலும் ஒரு நாள் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. ஹல்லேலூயா. பிசாசு எப்படி வருவான் தெரியுமா? சொந்தக்காரனாக வருவான், நண்பனாக வருவான், ஃப்ரெண்டாக வருவான், மற்றுமான காரியங்களை நமக்கு வந்து நம்மை சீர்குலையை செய்து நம்முடைய பரிசுத்த குலைச்சலை உண்டாக்கி நம்மை தன் வசப்படுத்தி கொள்ள வருவான். ஒரு முறை பிசாசை துரத்தும் பொழுது கேட்டுச்சு, அது மறக்கவே முடியல. எங்கள் லிஸ்ட்டு ஆள் குறையுத, உன் லிஸ்ட்டு ஆள் சேர்த்துட்டு இருக்கிறியா? அதுக்கு பதில் சொல்லையா? கேட்டதுக்கு நான் பதில் கொடுத்து ஓட்ட உடைச்சலை வாங்கிட்டு அதையெல்லாம் புதிதாக்க தான் இயேசு எங்களை வயிற்றில் சீ போடான்னு சொன்னேன். பர்ச்சனை விழுந்து ஓடி போச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய அதிகாரம்? ஆண்டவர் கூட சீன்னு சொல்ல, நம்ம அவ்வளோ ஈனமாக பேசி அதை வரட்ட கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இவைகளெல்லாம் சிந்திப்பதில்லை. என்னமோ வரோம், பிரசங்கத்தை கேட்குறோம், போகிறோம். அப்படி இல்லை. ஒவ்வொரு நாளும் நாம் மனம் திரும்பணும். ஒவ்வொரு நாளும் நான் ரட்சிக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கிற எல்லா பொல்லாத குணங்களை நாம் விட்டு ஒழிந்து தேவனுடைய இரக்கத்தை பெற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ரோமர் 10:9 வாசித்து பாரு. அங்கே சொல்லுகிறார் பாருங்க, என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். என்ன அருமையான ஒரு வசனம் பார்த்தீங்களா? வாயினால் என்ன செய்யணும்? நீ செய்கிறதெல்லாம் அறிக்கை செய்யணும். அவரை உன் இருதயத்தினால ஏற்றுக்கொள்ளணும். அப்போ தான் நீ ரட்சிக்கப்பட்டாய். ஹல்லேலூயா. இருதயம் கேடுபடாக இருந்துட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் நடத்தின பரிசுத்தா பண்ண, நத்திங் டூயிங்.
எதையும் கர்த்தரிடத்து சாதிக்க முடியாது. இன்றைக்கு அநேகர் சிலருக்கு நான் ஜெபிக்கிறேன், நீண்ட நாட்களாய் அவர்களுக்கு பதிலே கர்த்தரிடத்தில் வரல. காரணம் என்று தேவனை நோக்கி நான் ஜெபிக்கும் பொழுது சொன்ன, அவன் இழிவான காரியத்தை என் ஊழியக்காரர் குடும்பத்தில் செஞ்சான், அதனால் அவனை இழிவுபடுத்துவேன்னு சொன்னார். இன்றைக்கு இழிவுபடுத்தி கொண்டு தான் இருக்கார். அறிக்கை செய்ய வாயினால இருதயத்தினால அவரை ஏற்றுக்கொள்ளணும். இருதயம் தூரமாக இருந்தால் அவர், அதான் ஆண்டவர் சொல்ல, அவர்கள் உதடுனால் என்னை கனப்படுத்துகிறாள், அவர் இருதயமோ எனக்கு தூரமாயிரு. நத்திங் டூயிங். இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் 1000 பேர் ஜெபிச்சா கூட அவங்களுக்கு கர்த்தர் செவி கொடுக்கவே மாட்டார். இப்படி இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள் சபையில். பிரியமான, we are not for that. மனம் திரும்புவோம், பரிசுத்தப்படுத்தி கொள்ள கர்த்தரை கெஞ்சுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2வது காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து இப்போ மனம் திரும்பினவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக என்ன செய்வாங்க? ஆவலோடு காத்திருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மற்ற 24:3 வாசிக்க கேட்போம். இயேசு சொல்லி போன காரியம் மற்ற 24:3. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில், எப்பொழுது சம்பவிக்கும் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, அவர்களுக்கு புலப்பட்டது உம்முடைய வருகைக்கும் என்ன அடையாளம். அடையாளம் காண்ப 4வது வசனம் சொல்லுது, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி, பாருங்க, எச்சரிக்கிறார், வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று அநேகரை வஞ்சிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். இன்றைய உலகம் அப்படி தான் போயிருக்குது. அந்தி கிறிஸ்து பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறான். தேவனால் தெரிந்து கொண்டபடி வஞ்சித்து அவர்களை அசூசிப்படுத்தி தன்னுடைய வழியிலே அவன் திருப்பி கொண்டிருக்கிறான். பி கேர்ஃபுல். அந்தி கிறிஸ்து இப்போதான் வந்தான் நினைக்க. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுதே இருந்தான். அவன் இப்போதான் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். தேவன் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்காதவர்கள் அந்தி கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. ஹல்லேலூயா. வேத வசனத்தின்படி உன் வாழ்க்கையை அமைச்சு கொண்டால், ஒப்பிட்டு நீ வாழ்ந்தால், நிச்சயமாக நீ கிறிஸ்துவின் பிள்ளையாயிருப்பவளே, அந்த கிறிஸ்துவின் பிள்ளையாக இருக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஜாக்கிரதையாயிருப்போம். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். எப்படி இருங்க? கலங்காதீர்கள். ஐயோ, யுத்தம் வந்துடுச்சு. இப்போ ரஷ்யா மோதி நிற்கிறான், உக்ரைன், மற்ற எல்லா இடங்கள்லாம். அமெரிக்காவில் தலையிட்டான உலக முடிவு தான். God is waiting for us. God is waiting for us. நமக்காக கர்த்தர் காத்திருக்கிறார். பிரியமானவருடைய காலம் செல்லாது, காலம் நிறைவேறும் காலம் வந்திருக்கிறது. Be careful. You are not the ordinary person. Always think about that. You are not the ordinary person. You are a living saint. God is calling you as a living saint. Hallelujah. Praise the Lord. 7வது வசனம் சொல்லுது பாருங்க, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனங்களும் அப்படிதான் இருக்குது. பரிசுத்தவான்களுக்கு சபையிலேயே ஒருத்தரை பார்த்தா ஒருத்தருக்கு பிடிக்கல, ஒருத்தரை பற்றி ஒருத்தர் கோல் சொல்லு, ஒருத்தர் பற்றி ஒருத்தர் குறை சொல்றது, இதெல்லாம் கூடாதுங்க. If you pure, God is pure, that's why you also pure. அவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல் நீயும் பரிசுத்தமாக, உன் சொல்லிலும் செயலிலும் உன் நடக்கையிலும் எல்லாவற்றையும் நாம் பரிசுத்தமாக இருக்கவே இயேசு நம்மை கழுவி கொழுப்பாட்டி அவர் சாயலை கொடுத்து அவரோடு சஞ்சரிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். 8வது வசனம் சொல்லுது பாருங்க, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனங்களும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும்.
இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம், உடனே முடிவு வராது. பிரைஸ் தி லார்ட். இவைகளாம் அறியும் பொழுது நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். We must prepare your family, prepare your neighbors, prepare your relations. Hallelujah. Praise the Lord. ஆயத்தப்படுத்துவதற்காக இவைகளெல்லாம் எச்சரிக்கப்படுகிறதே தவிர உடனே ஆண்டவர் வந்து தண்டனை கொடுக்க மாட்டார். God given a choice. கர்த்தர் உங்களுக்கு காலத்தை கொடுக்கிறார், நேரத்தை கொடுக்கிறார். அப்பொழுது மனம் திரும்ப வேண்டும்னா என்ன செய்வார்? தன் பட்டயத்தை கருக்காக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். பிரியமான, இது கிறிஸ்துவின் வருகையில் நடக்கிற ஒரு பிஃபோர், அவர் வருவதற்கு முன்பாக நடக்கிற சம்பவங்கள். இது கிறிஸ்துவின் வருகை. இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையை பற்றி சொல்லும் பொழுது அதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். லூக்கா 17:34. லூக்கா 17:34. இயேசு கிறிஸ்துவின் அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். நம்ம எந்த லிஸ்டில் இருக்கோம்? ஜஸ்ட் யூ திங்க் அபவுட் தட். ஒரே படுக்கையில் இருக்கிற ஒருவன் ஏற்றுக்கொள்வானா அவன் தேவனுக்கு உண்மையாய், உத்தமமாய், பரிசுத்தமாய். அவன் சொன்னால் அவனுக்கு தான் இல்லை, பெண்ணுக்கு தான் சேர்த்து. இரு பாலரும் கர்த்தருடைய பார்வையில் மட்டும் ஒன்றாயிடும். பூமியில் அப்படி இல்லை. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? 35வது வசனம் சொல்லுது, திரிகையில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். இதெல்லாம் யோசித்து நாம் என்ன செய்யணும்? வருகையில் கிறிஸ்துவின் ரகசிய வருகை. ரகசிய வருகை என்பது சொல்வது திடீரென்று சபையில் ஜனங்கள் காணாமல் போவார்கள், சபை எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது மத்திய ஆகாயத்தில் ஆட்டுக்குட்டியான ஒரு கல்யாணத்துக்காக நம்மை கொண்டு போய் சேர்க்கிற காரியம்தான் ரகசிய வருகை. திடீர்னு நம்ம காணாமல் போயிடுவோம், திடீர்னு ஊழியரும் திடீர்னு விசுவாசிகள் காணாமல் போவாங்க. எப்படி? அவர் பக்தி வைராக்கியத்தினாலே கர்த்தர் அவர்களை மத்தியாக ஆட்டுக்குட்டியாளர் கல்யாணத்துக்கு எடுத்துக்கொள்வார். அங்கே போனால் என்ன கிடைக்கும்? நீ இந்த சரீரத்திலிருந்து கிரிகளை செய்ததுக்கு ரிவார்டு கொடுக்க தான் கர்த்தர் அங்கே கொண்டு போகிறார். We are going to receive the reward from the heavenly Father. Hallelujah. நல்லா யோசிச்சு பாரு. நீ இந்த பூமியில் அவருக்காக என்ன செய்தோ அதுக்கு ரிவார்டு கொடுக்க தான் ஆட்டுக்குட்டியாளர் கல்யாணத்துக்கு உன்னை கொண்டு போகிறது. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு என்ன செய்யுங்க? உண்மையாய், உச்சமமாய் கிறிஸ்துவை பின்பற்றுவளாய் இருங்க. உங்கள் வாயினால், உங்கள் சரீரத்தினால் எந்த பாவங்களையும் உங்களை சேர்த்து கொள்ளாதபடி அதை விட்டு விலக்குங்கள். ஹல்லேலூயா. ஆகையினால தான் இயேசு சொன்னார், அவர் முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய். ஹல்லேலூயா. இதெல்லாம் கேட்டுட்டு நாளைக்கு ஒரு நாளுக்கு இது 3வது காரியம். அப்புறம் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் என்ன செய்வார்? மத்தேயு 24:27-31 வருஷங்களை வாசிக்க கேட்போம். பிரைஸ் தி லார்ட். 24-27. அந்நாட்கள் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பாருங்க, வஞ்சிக்கிறது எப்படி எப்படி வஞ்சிக்கிறாங்கன்னு பார்த்துங்க. பெரிய அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் செய்வார்கள். பார்த்தீங்களா? அவங்களாம் யாரு? கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் அல்ல, அந்தி கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள். அவன் வந்து செய்வான், எல்லாத்தையும் செய்வான். அவனை பின்பற்றாதீர்கள் என்று வேதம் சொல். தொடர்ந்து படிங்கம்மா. அதோ வனாந்தத்தில் இருக்கிறார் என்றும் சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறான் என்று சொல்லுவார்களானால் நம்பாதீங்க. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிற போல மனுஷகுமாரன் வருகையும் இருக்கும். ஹல்லேலூயா. அநேக முறை நான் முற்காலத்தில் இதே ஆலயத்தில் இங்கிருந்து ஒரு மின்னல் அப்படி போகும், படிச்சு நடிக்கும். அப்போ ஆண்டவர் சொல்ல, நான் இருக்கிறேன், நான் இங்கே
இருக்கிறேன்னு சொல்லுவார். பிரைஸ் சொல்லோ. இந்த ஆலயத்தை குறித்து அசட்டை கிடத்தனமாக இருக்காது. இது கர்த்தர் கட்டின ஆலயம். பிரைஸ் சொல்லோ. தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தர் வந்து பரிசுத்தரை சேவிக்க முடியாது ஒரு ஸ்லாக்கியம் பெற்ற இதில் வந்து உண்மையாக கண்ணீர் வடித்து செவிச்சுப்பாங்க. இந்த சிங்காசனத்தில் நிச்சயமாக உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை இழந்து போகும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விடும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷர் குமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வானத்தின் மேகங்கள் மேலில் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரங்களும் கண்டு புலம்பும். ஹல்லேலூயா. ஐயோ, இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஐயோ, இந்த இயேசுவை மறுதளித்தேனே. ஐயோ, இந்த இயேசுக்கு விரோதமாக பாவம் செய்தேனே. ஐயோ, இந்த இயேசுக்கு விரோதமாக அவர் ரட்சிப்பை குறித்து அசட்டை பண்ணியிருந்தேனே. தண்டனை வருகிறது, எப்படி இதில் தப்பித்துக் கொள்வேன் கதறி அழுவார். உலகமே புலம்பும். புலம்புற காலம் வருகிறது. பி கேர்ஃபுல். நீ புலம்பாது. நீ புலம்பாதபடி தான் உன்னை ரட்சித்திருக்கிறார். உன்னை பரிசுத்தாவின் வல்லமையால் நிரப்பியிருக்கிறார். அவர் சாயலை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளும்படியான பாக்கியத்தை புதிய மனுஷனாய் கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறோம். ஒளியின் ஆயுதத்தை தரித்து கொண்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தையை அணிந்து கொண்டு இருக்கிறோம். இவைகளெல்லாம் உங்களையும் பிரகாசித்து அந்த பிரகாசத்துக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் அருள் புரிவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இரண்டாம் வருகையின் சிம்பல் எல்லாம் ஆண்டவர் காரியங்களெல்லாம் உங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அதுக்கு முன்னதாக நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோமானால் பாக்கியவான்கள் என்று தான் சொல்லுது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பயங்கரமான காரியங்கள் இந்த பூமியில் நடக்கும். சும்மா நினைக்காதீங்க. நம்முடைய தேவன், அவருக்கு பேரே இஸ் எ டெரரர் காட். We are all terrorists for Heavenly Father. Hallelujah. தைரியமாக சொல்லுங்க. I am a terrorist for the Heavenly Father. Hallelujah. Praise the Lord. Our God is terror. அவர் பயங்கரமான தேவன். பயங்கரமான காரியங்களை நம்மோடு இருந்து செய்வார். Praise the Lord. இவைகள் முடிந்த பிறகு இது 4வது கட்டம். 5வது கட்டம் வெளிப்படுத்துகிற விஷயம் 21:8 வாசித்து பாருங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? அனுதினம் அலறி அலறி சாகக்கூடிய ஒரு காரியம். ஒரு முறை கர்த்தர் என்னை நரக வாசலில் கொண்டு போய் நிறுத்தினார். அந்த நேரத்தில் இந்த பூமியிலே அவருக்காக வாழ்ந்து பின்வாங்கி போனவர்கள், விழுந்து போனவர்கள், தேவனை மறுதளித்தவர்களாக அலறுகிறதை காண்டேன். பரலோகத்துக்கு மட்டும் கொண்டு போய் காமிக்கல. காரணம், போனால் நான் வரமாட்டேன்னு தெரியும். அவருக்கு பிடிவாதக்காரன்னு தெரியும். ஆகினால் நரக வாசிகளாக எப்படி இருக்கிறார்கள்? ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டவர்களை விழுந்து போய் பின்வாங்கி போய் அவரை மறுதளித்து எப்படி இருக்கிறார்கள் என்று கர்த்தர் காட்டினதை பார்க்கும் பொழுது என் நெஞ்சு வெடித்தது. ஆண்டிலிருந்து சொன்ன, ஆண்டவரே, நான் இடது பக்கம் சாயாமல் வலது பக்கம் பின்னிட்டு திரும்பாமல் உம்மை நோக்கி நான் வருவதற்கு எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே என்று கெஞ்சினேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான வேத வசனத்தை கேட்கிறவளாய் மட்டுமல்ல, வேத வசனத்தினால் நீ கட்டப்பட்டு எழும்ப வேண்டும். வேத வசனத்துக்கு உன்னை ஒப்பிட்டு உன் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். கடைசி நாட்களில் நியாயம் தீர்க்க போகிறது ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அவர் சொன்ன வசனமே. ஒரு மனுஷனும் தப்பித்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 25:32 வாசிக்க கேட்போம். சகல ஜனங்களும் அவருக்கு முன்பதாக
சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிப்பான். அவர்களை பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தம்முடைய இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதல் உங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. What a great privilege God given to us. பார்த்தீங்களா, என்ன ஒரு அருமையான முடிவு. பார்த்தீங்களா, துவக்கம் அற்பமாக இருந்த முடிவு அதிசயமாக இருக்க வேண்டும். Praise the Lord. Hallelujah. 33வது வசனத்தை படிச்சிட்டிங்களாமா? 34 finished. ஓகே. பார்த்தீங்களா, இவ்வளவு காரியங்கள் நியாய தீர்ப்பு நாளில் இருக்குது. ஒன்று நரகம், ஒன்று பரலோகம். இடது பக்கத்தில் இருக்கிற நரகம், வலது பக்கத்தில் இருக்கிறவங்க பரலோகத்துக்கு ஏறி போவார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படியாக ஆண்டவர் இந்த வேத புஸ்தகத்தை கொடுத்து நரகம் பரலோகம் என்பதை விளக்கி காட்டி, தேவன் பிசாசு என்பதை விளக்கி காட்டி, பரிசுத்தவான்கள் அசுத்தவர்கள் என்பதை பிரித்து காட்டி, நம்மை வேறு பிரித்து மாறுபாடு சந்தன் விட்டு நம்மை அவருக்கென்று அவர் சாயலை கொடுத்து நம்மை வாழ அவர் கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:11 வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லுகிறார், நியாய தீர்ப்பு முடிந்த பிறகு என்ன நடக்கணும்? கலிலேயாகிய மனுஷரே, வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள். உங்களிலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் வருவார். ஹல்லேலூயா. Praise the Lord. He is coming very soon. Praise the Lord. Jesus is coming very soon. Prepare yourself. Prepare your family. Hallelujah. உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து அவருக்காக வாழுகிறவர்களுக்கு நித்திய ராஜ்யத்தை சுதந்திர கொள்ள ஆண்டவர் உங்களை கிருபை தருவார். அவருக்கென்று விரோதமாக எழும்பி அவரை தூஷித்தவர்கள், அவரை வேதனைப்படுத்தவர்கள் எல்லாருக்கும் நித்திய நரகாக்கினைக்கு ஒப்பு கொடுப்பார். பிரியமானவர்களே, நீ எந்த பக்கத்தில் நிற்கிறாய்? சபையே, நீ எந்த பக்கத்தில் நிற்கிறாய்? சபையில் அவயங்களே, நீ எந்த பக்கத்தில் நிற்கிறாய்? சற்று சிந்தித்துப்பா. பிரியமானவர்களே, உன் அழைத்த அழைப்பை இழந்து போகாதே. நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அவித்து போடாதே. நீ பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை இழந்து சாபத்துக்குள்ளே கடந்து போவாதே. மனம் திரும்பு. தேவனுடைய ராஜ்யம் உனக்கு சமயமாயிருக்கிறது. சபையே உன்னை தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து அவர் உன்னை வாங்கியிருக்கிறார். இந்த சபை அப்படியாய் உருவாக்கப்பட்ட சபை. ஞானஸ்நானம், பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் இயேசு கொடுத்து உன்னை தேவனுடைய பிள்ளையாய், தேவனுடைய புத்திரர்களாய் உன்னை வேறு பிடித்த தேவன் உன்னை கொண்டு போய் பரலோகத்தை சேர்க்கும் வரைக்கும் அவர் இன்றும் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார். ஜனங்களை குறித்து கண்ணீர் வடிக்கிறார். அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் பிதாவினிடத்தில். பரிசுத்தாவின் ஒரு பக்கம் உனக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சு கொண்டு வேண்டிக் கொண்டிருக்கிறார். அவர் சிந்தின ரத்தம் உனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் சிந்திக்கிறாயா? இவைகளெல்லாம் சிந்தித்து மனம் திரும்பிக்கு ஏதுவான கனியை கொடுக்க முன் வருகிறாயா? சற்று சிந்தித்துப்பா. சபையே, தேவனால் மீட்கப்பட்ட சபையே, தேவனால் மீட்கப்பட்ட சரீரமே, தேவனால் மீட்கப்பட்ட அவயங்களே, நன்றாய் உணர்ந்து தேவனை பின்பற்றுவீர்களானால் நிச்சயமாய் பரலோகத்தை எட்டி பிடிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, கடந்த ஒரு மாதமாக நான் பட்ட பாடு ஆண்டவனுக்கு எனக்கு தெரியும். ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டேன். இவைகளெல்லாம் எதற்கு என்று யோசிக்கும் பொழுது ஆண்டவர் அநேக திஷ்டாந்தரங்களினால் அவர் வருகை குறித்து எனக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
இன்றோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகிறதா ஆனந்தமாய் சாகலாம். மறு வாழ்க்கை நமக்கு இருக்குது. மறுபடியும் பிறந்திருக்கிறோம். நாம் மனுஷ சாயலை கடைந்தெறிந்து வானவர் சாயலை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வானவர் சாயலை பெற்றிருக்கிறதுனால் வானத்தில் ஏறி போக நமக்கென்று கிறிஸ்து ஏணியாக பரலோகத்துக்கும் பூலோகத்துக்குமாக நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ ஒவ்வொரு வசனம் கீழ்ப்படியும் பொழுது ஒவ்வொரு படிக்கட்டை ஏறி போகிறாய். முற்றிலுமாய் தேவனுக்கென்று நீ கீழ்ப்படிந்து பணிந்து அவரை சேவித்து அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்யும் பொழுது கடைசி படிக்கட்டு அந்த வசனம்தான் நித்திய ராஜ்யத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் வசனம். இயேசு கிறிஸ்து வசனத்தின்படியே இந்த பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். ஹல்லேலூயா. சத்தியத்தின்படி நியாயம் தீர்ப்போம். ஒரு நாளும் சத்தியத்துக்கு மாறாக நியாயம் தீர்க்கிற தேவனே கிடையாது. ஹல்லேலூயா. ஆகையினால் இந்த 5 காரியங்களும் மனதில் வைத்து நீங்கள் ஆண்டவருக்கென்று வாழ்வீர்களால் நலமாயிருக்கும். உங்கள் வாழ்வு கிறிஸ்துவோடு வாழும் பாக்கியத்தை நீங்கள் பெறுவீர்கள். முடிவிலே இந்த சரீரத்தை விட்டு பிரியும் பொழுது நித்திய ஜீவனை அடைந்து இயேசுவை போல அவர் இருக்கிற வண்ணமாக அவர் சாயலை பற்றி என்றென்றும் அவரோடு வாழும் பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். சபையாய் எடுத்துக்கொள்ளும் நாட்களே, மணவாட்டி சபையாய் எடுத்துக்கொள்ளும் நாட்களுக்கு ஆயத்தப்படுங்கள். ஒவ்வொருவரும் ஆயத்தப்படுங்கள். மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளும் காலம் நெருங்கி வந்து கொண்டு இருக்கிறது. ஆயத்தப்படுங்கள். ஆயத்தமில்லாதவர்கள் கைவிடப்படுவார்கள். அதான் கன்னிகளை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், ஒருவர் எண்ணெயோடு இருந்தாங்க, ஒருவர் எண்ணெய் இல்லாமல். அப்போ தான் கடையில் போய் வாங்கும், கதவு அடைப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு வரவே கூடாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் திஷ்டாந்தரமாய் பரலோகத்தை குறித்து பேசின எல்லாவற்றையும் படிக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு புரியல. எல்லாவற்றையும் ஊமைகளினாலே அவர் பேசி தேவனுடைய ராஜ்யத்தை மனுஷருக்குள்ளே திணித்தார். மனுஷரோ அதை அசட்டைப்படி தன் சுக வாழ்வு துளிர்க்காதபடி அவர் வாழ்க்கை அழித்து கொண்டு இருக்கிறதை கர்த்தர் அறிந்ததா இன்றைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கென்று வாழ அர்ப்பணிப்போம். பிரியமானவர்களே, அவரை தவிர வேறு ஒன்றையும் குறித்து பேசாதீர்கள். நீங்கள் அழகாக இருக்கீங்க சிஸ்டர்னா மயங்கிடாதீங்க. அழகு மாய, அது உன்னை அழித்து உன்னை பாதாளத்தில் தள்ளிவிடும். உன்னை புகழ்வார்களானால் நிச்சயமாக உனக்கு நரகம்தான். உன்னை இகழ்வார்களானால் தேவன் உன்னிலே மகிமை அடைவார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவாக வாழ்கிற வாழ்க்கை வேறு, உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை வேறு. மனுஷர்கள் வாழ்கிற வாழ்க்கை வேறு, தேவனுக்கென்று வாழ்கிற வாழ்க்கை வேறு. பிரசங்கத்தை கேட்டிங்கன்னா கூட எச்சரிப்பு, உங்களை சிட்சித்து உங்களை பிரசங்கம் பண்ணுறவர்களை பின்பற்றுங்க. ஆசீர்வதிப்பேன் சொன்னால் கும்பலாக ஓடாதுங்க. இந்த உலக ஆசீர்வாதம் மட்டும் நமக்கு தேவையில்லை. அது தானாக உன்னை தேடி வரும், நீ உத்தமமாக உண்மையாக இருந்தால். ஆனால் பரலோக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வது தான் கிறிஸ்துவுக்கு பிரியமானது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டு வெளியெல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. இன்றைக்கி அவங்களையெல்லாம் காணவில்லை. காரணம் சுயசித்தத்தில் இறங்கிட்டாங்க. அதனால் நம்மை விட்டு விலகி போயிட்டாங்க. தேவ சித்தம் செய்வர்கள் ஒரு நாள் இந்த சபையை விட்டு விலகவும் மாட்டார்கள். சபையை குறித்து தீதாய் பேசவும் மாட்டார்கள். ஊழியர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களை பேசவும் மாட்டார்கள். அவர்களுக்காக அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். உங்கள் ஜெபத்தினால தான் நான் உயிரோடு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஜெபம் பண்ண வாங்க, நான் வரவே மாட்டேறீங்க. ஒரு சிலர் தான் வந்து முனுசாமியெல்லாம் ஜெபிச்சார்னா அதரும் சபையை எங்கே இருக்காருன்னு தெரியல. அவர் அப்படியாக ஜெபம் ஆவி, ஜெபம் வரம் ஆண்டவர் கொடுக்க காத்திருக்கிறார். ஜெப வரம் இல்லைன்னா நீ எதையும் கர்த்தருடைய சாதிக்க முடியாது. நீ கூப்பிடுவ, அவர் செவிடரை போல இருப்பார். ஜெபம் வரம் இருந்துச்சுன்னா அந்த வரத்தினால பரலோகத்தை நீ எட்டி பிடிப்பாய். கர்த்தர் சித்தமானதெல்லாம் உன் வாழ்க்கையில் செய்வார். நீ ஜெபிக்கிறது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மற்றவர்கள் ஒரு விடுதலை கொண்டு வரும். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை கொடுத்த அபிஷேகத்தை கொண்டு வரும், வல்லமையை கொண்டு வரும். மகிமையான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நம் கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த 5 காரியங்கள் என் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று கர்த்தரை நோக்கி
கேட்போமா? பிரைஸ் தி லார்ட். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரே சோவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரே சோவண்டை. கட்டின வீடும் நிலம் பொருளோ கண்டிடும் ஊற்றா உறவினரோ, கொடுவிட்டு ஆவி போனா கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் கருணமிதுவே அழைக்கிறாரே, ஆண்டவரே சோவண்டை. வருவாய் கருணமிதுவே அழைக்கிறாரே, ஆண்டவரே சோவண்டை. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எந்த நிலைமையிலும் நான் கைவிடப்படாதபடி உம்முடைய ராஜ்யத்தை நான் சரீரத்தில் இருக்கும் பொழுது, இந்த பூமியில் இருக்கும் பொழுது சுதந்திரித்துக் கொள்ள என் இருதயம் ஒரு குட்டி கர்த்தருடைய ராஜ்யமாக மாற, என் இருதயம் நீர் வந்து வாசம் செய்யும் ஒரு வாசஸ்தலமாக மாற எனக்கு உதவி செய்யும். நான் ஒரு நாளும் நரகத்தை நோக்கி போகாதபடி, வீண் சிந்தனையினால் வீண் நினைவினால் என் ரட்சிப்பை குலைத்து போடாதபடி, என் அபிஷேகத்தை குலைத்து போடாதபடி என்னை உருவாக்கும். என்னை உம்முடைய சாயலை கொடுத்து நான் உம்முடைய சிருஷ்டி என்பதை நினைத்தருளும் என்று நாம் அறிக்கை செய்து ஜெபம் செய்வோம். அறிக்கை செய்யாத எந்த ஜெபமும் பரலோகத்தை எட்டி பிடிக்காது. பிரியமானவர்களே, இதை நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன். டேனியல் அப்படிதான் ஜெபித்தார். எல்லாருக்காகவும் அறிக்கை செய்து ஜெபித்தார். உடனே கபிரியேல் தூதன் இறங்கி வந்தான். ஹல்லேலூயா. எப்பொழுதும் அதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். முற்பிதாக்கள் ஜெபித்த ஜெபங்களை பாருங்கள். இன்று நாம் ஜெபிக்கிற ஜெபங்களை பாருங்கள். எப்படி இருக்குது? ஏனோ தானோ இருக்கிற இருதயம் உடைந்து ஊற்றி கர்த்தருடைய பாதத்தை கெட்டியாய் பிடிப்பதில்லை. பிடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பரிசுத்தமுள்ள பிதாவே, கேட்ட வசனத்தின்படி இந்த 5 காரியங்களும் ஒவ்வொரு உள்ளங்களிலும் குடிகொண்டு வாழ தேவரீருடைய கண்கள் கிருபையும் தயவும் கிடைப்பதாக. வருகையிலே ஒருவரும் கைவிடப்படாதபடி ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும். சபை முழுவதும் ஆயத்தப்படுத்தும். பின்வாங்கி போனவர்களை கொண்டு வந்து ஆயத்தப்படுத்தும். ஆண்டு விழுந்து போனவர்களை கொண்டு வந்து ஆயத்தப்படுத்தும். உமக்கு விரோதமாய் பகையராய் நினைத்து ஆண்டவர் ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மடக்கி பிடித்து ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே, ஆயத்தப்படுத்தும். நீர் ஆயத்தப்படுத்தினால் ஆயத்தமடைவோமாடு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் உம்முடைய வருகைக்கென்று எடுத்துக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.